இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அப்சஷன் ஹாரர் மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட கிளைமேக்ஸில் லீட் கேரக்டரை இறக்குற மாதிரி காட்டுவாங்க. ஒரு படத்தோட கிளைமேக்ஸில் லீட் கேரக்டரை இறக்குற மாதிரி காட்டினா அது சாட்டிஸ்ஃபைங்கான கிளைமேக்ஸாக ஹாப்பியான எண்டிங்காக இருக்காது அப்படின்னு நிறைய பேர் டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த கிளைமேக்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதையே வச்சுட்டாரு. இப்போ இந்த படத்துக்கு இந்த கிளைமேக்ஸ் சரியான கிளைமேக்ஸா இல்லை வேற ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் வச்சிருந்துருக்கலாமா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒரு படத்தில் லீட் கேரக்டர் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றதான் ஆடியன்ஸ்க்கு அப்படியே எமோஷனல் கனெக்டாக கடத்தப்படும். அந்த படத்தில் லீட் கேரக்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்காது தான். ஆனால் இந்த படத்தில் இந்த கேரக்டர் இறந்தது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேரக்டரை பற்றின அனாலிசிஸை நம்ம பண்ணி பார்த்தோம்னா அது சரி அப்படின்னு தோணும். அப்படி என்ன கிளைமேக்ஸில் சாகிற அளவுக்கு இந்த கேரக்டரோட குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொதல் விஷயம் இந்த படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவன் வீட்டில் இருக்கிற அந்த பூனைக்குட்டி இறந்து கிடக்கும். அதை பார்க்குற இவன் ஹவு டிட் யூ கெட் இன் டு திஸ் அப்படின்ற மாதிரி கேட்பான். நீ எப்படி இதை எடுத்து சாப்பிட்ட, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆனால் எந்த ஒரு பூனைக்குட்டியும் அதுவே ஒரு விஷ மாத்திரையை டப்பாவை திறந்தெல்லாம் எடுத்து சாப்பிடாது. இவன் அதை சரியாக மூடி வைக்காமல் சரியான இடத்துல வைக்காமல் போயிருப்பான். அது கீழே விழுந்து 1-2 இந்த பூனைக்குட்டி சாப்பிட்ற சாப்பாட்டோட கலந்துருக்கும். அதனால் அந்த பூனைக்குட்டி இறந்துருக்கும். தப்பு இவன் மேலே தான் இருக்கும். அதை அவன் அனலைஸ் பண்ணி பார்க்கவே மாட்டான், அதை அவன் உணரவே மாட்டான். அந்த படியை பூனைக்குட்டி மேலே தான் போடுவான். இது இவனோட நேச்சரான கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த பியர் அப்படின்ற கேரக்டர் தன்னோட மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள் இல்லை அப்படின்றத காட்டியிருப்பாங்க. இவன் அந்த விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நைட்டு காரில் யாருமே இருக்க மாட்டாங்க. இவனும் ஜஸ்ட் நிக்கியும் மட்டும்தான் இருப்பாங்க. இதே நிக்கி வாயை திறந்து கேட்டுருவாங்க, நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு. இவன் எஸ் ஆர் நோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்துருக்கலாம். அதுக்கு நிக்கிட்டு இருந்து எஸ் நோன்னு ஏதோ ஒரு பதில் வந்திருக்கும். எஸ்ன்னு சொல்லியிருந்தா ஜஸ்ட் அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக வாழ்ந்துருக்கலாம். நோ அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் கூட இவன் அந்த விஷயம் பண்ணியிருந்துருக்கலாம். நிக்கி நமக்கு கிடைக்கல, அதனால் நான் இந்த விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு அதில் ஒரு நியாயம் இருக்கும். ஜஸ்ட் இவன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு அவன் சொல்லாமலே அதை கேட்காமலே இவன் அந்த விஷயம் பண்ணது சரி அப்படின்னு எனக்கு தோணலை. அட்லீஸ்ட் இவன் இந்த நிக்கியை லவ் பண்ண மாதிரி சாரா பார்த்தீங்கன்னா இவனை பியரை லவ் பண்ணியிருப்பாங்க. நிக்கி இவனை வேண்டாம்னு சொல்லியிருந்ததுக்கப்புறமா இவன் சாராவோடையாவது சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அப்படி அதுக்கூட சான்சஸ் இருந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் இவன் ஜஸ்ட் நிக்கிக்கிட்ட நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியிருந்துருக்கணும். அதை சொல்லாமலே இவன் அந்த விஷயம் பண்ணது தான் இந்த விஷயத்துக்கான காரணமாக போயிடுது. இந்த மோசமான எண்டிங்காகவும் ஆகிடுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் அந்த ஒரிஜினல் நிக்கி இவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த மந்திர சக்தியில் கட்டுப்பட்ட நிக்கி பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிட்டு இருப்பாங்க. அவள் தூங்கிட்டு இருக்கா, ஜஸ்ட் கில் மீ அப்படின்ற மாதிரி ஒரிஜினல் நிக்கி கேட்பாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ என் கூட இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்ற மாதிரி கேட்பான். நான் எப்போவுமே அவன் கூட இருந்ததில்லை அப்படின்னு நிக்கி சொல்லுவா. நம்மளை கண்மூடித்தனமாக லவ் பண்ணுறது, தன்னை வருத்திக்கிட்டு நம்மளை லவ் பண்ணுறதெல்லாம் ஒரிஜினல் நிக்கி கிடையாது அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சிருந்தோம். என் கூட இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் கேட்பான். அதே மாதிரி கிளைமேக்ஸில் இந்த நிக்கியை நம்ம இதிலிருந்து விடுவிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த விஷயம் உடைக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பாய்சன் மாத்திரையை சாப்பிட்டு இறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவான். இறக்கக்கூடிய அந்த சமயத்துலேயாவது இவன் அந்த ஒரிஜினல் நிக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்திருக்கலாம். உனக்கு இந்த மாதிரிலாம் ஆனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கலாம். இவன் பண்ண அந்த விஷயனால தான் அந்த பொண்ணுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த பொண்ணு தெரிஞ்சிக்காம போயிட்டான். ஜஸ்ட் இவன் கிளைமேக்ஸ்லேயாவது நிக்கிக்கிட்ட அதை கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். அதையும் அவன் பண்ணியிருக்க மாட்டான். ஜஸ்ட் நிக்கியோட மடியில் நம்ம உயிர் விடலாம் அப்படின்னு இவனோட ஆசை மட்டும் நிறைவேற மாதிரி பார்த்துக்குவான். தன்னோட மனசில் இருக்கிறத தன்னோட காதலை தைரியமாக வெளியே சொல்ல முடியாத கோழையான இந்த கேரக்டர், தன்னோட தப்பை உணர்ந்து சுய பரிசோதனை செய்ய முடியாத இந்த கேரக்டர் கிளைமேக்ஸில் இறக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களாம் இறந்துருவாங்க அப்படின்றதான் இந்த படத்தில் ஒரு சொல்லப்படாத விதி. இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் பண்ணவங்களாம் என்ன ஆச்சு அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் கடையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மட்டும் அந்த கடைக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த படத்தில் இந்த விஷயம் பண்ணுறது 2 பேர் தான். நம்ம லீட் கேரக்டரான பியர் ஒன்று, இன்னொன்று பியர் கேரக்டரோட ஃப்ரெண்டு ஒன்று. அந்த ஃப்ரெண்டு எனக்கு $100 மில்லியன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அவன் கேட்ட மாதிரி பணம்லாம் நிறைய கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனும் நிக்கியோட கையில் இறந்துருப்பான். இந்த விஷயம் பண்ணவங்களாம் இறந்துருவாங்க அப்படின்ற ரூல் படி பார்த்தாலும் பியர் கேரக்டர் இறக்குறது தான் சரியாக இருக்கும். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துலேருந்து நீங்கள் ஏதாவது அப்சர்வ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.